Hello friends, welcome back to Varadhi VFX channel. நம்ம ஒரு ஸ்டைலைஸ்ட் வீடை ஏற்கனவே மாடல் பண்ணி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பிளாக்கிங்லேருந்து ஆரம்பித்து எப்படி டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான 2 வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக 3வது வீடியோ தான் இது. ஓகேவா? பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து பிகினர் லெவலில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீட்டில் நம்ம என்றைக்கு என்ன மாடல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுடைய ரூஃப் ஓடு இருக்கு இல்லையா, இதை தான் மாடல் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம மாடல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போது இந்த ஓடு க்ரியேட் பண்ணணும். இந்த ஓடை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் வியூ போகிறேன். ஃப்ரண்ட் வியூக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வந்தாச்சு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சிலிண்டர், இந்த சிலிண்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த சிலிண்டரை வந்து ரொட்டேட் எக்ஸ் 90 கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிப்போம். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி ஃபேஸை டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 பக்கமும் ஃபேஸ் வேணாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் இப்படி கொடுத்தா தப்பாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் கொடுக்காம ஆக்சுவலாக பிளண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம மாடிஃபையர் போகலாம். நான் இப்போதைக்கு மாடிஃபையர் இல்லாமலே இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நமக்கு எவ்வளோ ஓடுக்கான இது தேவை, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருந்தால் போதுமா? இல்லை, இவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவ்வளோ இருந்தால் போதும். ஈவன் உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த லூப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே எண்டில் கிளிக் பண்ணுறேன். நான் இப்படி இங்கே கிளிக் பண்ணால் இந்த ஹரிசாண்டலாக எல்லாமே செலக்ட் ஆகும். நான் இங்கே கார்னரில் இப்படி கிளிக் பண்ண ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா எனக்கு இந்த ஃபேஸஸ் ஃபுல்லாக லூப் செலக்ட் ஆகும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டப்படாமல் பாதி மெஷ்ஷை வந்து டெலீட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஃபேஸஸ். ஸோ இந்த ஃபேஸையும் டெலீட் பண்ணிடலாம், இந்த ஃபேஸையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 எட்ஜ் மோட் போய்ட்டு எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகும். இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஃபில் இருக்கும், ஃபில் கொடுக்கலாம். ஸோ நான் வெறும் எஃப் கொடுக்குற ஃபில் ஆகிடுச்சு. சேம் அதே தான், இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கொடுக்குற ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஓடு வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, இந்த ஓடுடைய லென்த் வந்து இங்கே நமக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ சேம் என்னென்னா, எனக்கு இவ்வளோ லூப்ஸ் தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம சிலிண்டர் போடும்போதே லூப்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லூப்ஸாக விட்டுட்டு எக்ஸ் டிசால்வ் எட்ஜஸ். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு லூப்ஸ் போதும், இதுக்கு மேலே எனக்கு வேணாம். ஓகேவா? இதை நான் ஷேட் ஸ்மூத் கொடுத்தா எனக்கு ஸ்மூத்தாக தெரியும். பட் இப்போதைக்கு நான் ஷேட் ஃப்ளாட்டே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு திரும்ப எடிட் மோட் போய்ட்டு Ctrl R ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 லூப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நமக்கு இங்கே ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த 2 லூப் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ ரொம்ப வேணாம், லைட்டாக இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துக்கு, அதாவது நம்ம ஓடு வைக்கிறோம் இல்லையா, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம ஓடு எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட வேண்டியதுதான். கொண்டு வந்துட்டு இப்போ அங்கே ஃபிட் பண்ணுவோம். ஸ்கேல் பண்ணிப்போம். ஸோ இந்த எட்ஜ் வரைக்கும் வருது நமக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே நல்லா இவ்வளோ தூரம் வருது.
இதை வந்து வேல் ஸ்பேஸை லோக்கலில் வச்சுப்போம். லோக்கல் ஸ்பேஸ் அண்ட் வேல் ஸ்பேஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு இது இன்னுமே புரியும். ஸ்கேல் Z ஆக்சிஸ் வச்சுட்டு ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். எகெயின் ஷிஃப்ட் D Z ஆக்சிஸ் இப்போதைக்கு கொடுத்துட்டு மூணுத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்கேல் Z ஆக்சிஸ் கொடுத்தா மூணுமே இண்டிவிஜுவலாக ஸ்கேல் ஆகும். நான் திரும்ப ஒன்று ஒன்றா மூவ் பண்ணணும், அப்படியும் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு ஓடை மட்டும் செலக்ட் பண்ணி இதனுடைய லூப்பை இங்கே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பாட்டமில் இருக்க லூப் அப்புறம் டாப்பில் இருக்க லூப், இந்த ரெண்டு லூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் S ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இங்கே ஸ்னாப்பிங் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கர்சர் டு செலக்டட் கொடுங்க. இதை கொடுத்தா செலக்ட் பண்ணியிருக்க இடத்துக்கு கர்சர் வந்துடும். ஸோ இப்போது இந்த கர்சர் பேஸ் பண்ணி நம்ம இதை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே மேலே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பிவட் பாயிண்ட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் 3D கர்சர் கொடுக்கணும். ஸோ 3D கர்சர் கொடுத்தோன்னா நம்ம பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய 3D கர்சர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெனு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சீக்கிரமே வந்துடும். இப்போது நான் இந்த 3 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் Z கொடுத்தனா தெரியுதா, எகைன் ஸ்கேல் Z. ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக வரணும் வீடு. ஸ்கேல் ஓடு ஓகே. இப்போது ஒவ்வொரு ஓட்டையும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ஜின்ஸ் பிவட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியணும்னா டூல்ஸ் தெரியணும். டூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் மாற்ற முடியலையா. ஓகே, ஸோ நான் இப்போது ஒரு விஷயம் பண்ணியாகணும். என்னென்னா இதை வந்து ஸ்மூத் பண்ணணும். ஸோ ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். ஷேட் ஸ்மூத் கொடுத்தா எனக்கு வந்து இப்படி ஆகுதில்ல. இதை வந்து இப்போ நம்ம 2 விதமாக எடுத்துக்கணும். ஒன்று நம்ம கேமுக்கு பண்ணுறோமா இல்லை இதை வெறும் ரெண்டர் மட்டும் எடுக்க போகிறோமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் கேமுக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு லோ மெஷ்லேயே போகலாம். ஏன்னா ஒரு வீட்டோட ஓடு வந்து நம்ம அவ்வளோ கிட்ட போய் காட்ட போகிறதா இல்லை. அப்படி காட்டுற மாதிரி இருந்தால் இதை டீட்டெயிலாக பண்ணலாம். பட் ஸ்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோன்றதால இது எப்படி இன்னும் இதாக பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஷேட் ஆட்டோ ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தோன்னா எட்ஜஸ் மட்டும் ஹார்டாக தெரியும், மற்றபடி இந்த இடம்லாம் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பட் இங்கே நமக்கு ஒரு லீனியர் ஃபீல் வருதில்ல, இதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நீங்கள் எடிட் மோட் போய்ட்டு நான் இது ஜஸ்ட் காமிக்கிறேன். பட் நான் இப்படி அவுட் எடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இன்னும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதை வந்து ஷேட் ஸ்மூத் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடிட் மோடில் Ctrl R கொடுத்து இப்படி ஒரு லூப் போட்டுக்கலாம். இதை வந்து சப்போர்ட்டிங் எட்ஜஸ் சொல்லுவோம். ஸோ இந்த சப்போர்ட்டிங் எட்ஜஸ் இருந்ததுன்னா எட்ஜஸ் வந்து இன்னும் ஷார்ப்பாக தெரியும், ஸ்மூத்தாக தெரியும். சேம் இந்த சைட்லேயும் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொடுக்கணும். இந்த சப்போர்ட்டிங் எட்ஜஸ்ன்றது 3 சைட்லேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுக்கும் ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். இப்போது இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ரெண்டுக்குமே ஷேட் ஸ்மூத் கொடுத்துருக்கேன், பட் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இதுதான். இதை தாண்டி இந்த இடம் ஸ்மூத்தாக வரணும்னா நமக்கு மோர் லூப்ஸ் வேணும், நம்ம சப்டிவைட் பண்ணலாம். பட் கேமிங்னு வரும்போது நம்ம அவ்வளோ சப்டிவைட் பண்ணக்கூடாது.
பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு இல்லை ஸ்மூத்தாக தான் இருக்கணும், இந்த மாதிரி லீனியராகவே இருக்கக்கூடாதுன்னா ஆட் மாடிஃபையர் போயிட்டு இங்கே ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் கர்வ் கிடச்சிரும். ஓகேவா? எனக்கு இது வேணாம், அதனால் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்டிவைட் பண்ணுறதுன்றது நம்ம லாஸ்ட்டாக கூட பண்ணலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு கொடுப்போமே என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன், அன்டூ பண்ண போகிறேன். இல்லை, இதை சப்டிவைட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட்டிங் எட்ஜஸ் இல்லாமல் நம்ம சப்டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் இதை சப்டிவைட் பண்ணி காமிச்சேன். சப்போர்ட்டிங் எட்ஜஸ் இல்லாமல் சப்டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் எட்ஜஸ் போட்டோன்னா நமக்கு ஈஸியாகிடும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஆக்சுவலாக நம்ம இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஒரு ஓடு பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து நான் டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். ஷிஃப்ட் டி ஜி ஆக்சிஸ். நம்ம ஏற்கனவே சைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதால் நமக்கு இப்போ கொஞ்சம் சைஸஸ் 3 இது டூப்ளிகேட் பண்ணி வைக்கும்போது மேட்ச் ஆகும். ஷிஃப்ட் டி ஜி. இன்னுமே இது வந்து எனக்கு ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. மொத்தமாக இங்கே 5 ஓடு தான் இருக்குது. ஸோ அகலமாக இருந்தால் தப்பு இல்லை. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 ஓடையும் இப்போதைக்கு ஒரே இதாக கம்பைன் பண்ணிப்போம். இப்போ இது 3 தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குல்ல, நான் செலக்ட் பண்ணும்போது 3மே ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நமக்கு ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கம்பைன்னு சொல்லுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜே கொடுத்தா இப்போ 3மே ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு 3 ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். நான் எப்போ செலக்ட் பண்ணாலும் ஒரே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். எதுக்காக இந்த ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ஜின் அப்போ தான் கிரிட்டோட சென்டரில் வரும். ஏன் இப்போ ஆர்ஜின் நம்ம கிரிட்டோட சென்டரில் வரணும்னு கேட்டிங்கன்னா, நான் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபையர்ஸ் எப்போவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு ஆர்ஜின் பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஆப்ரேஷனுக்கு ஆர்ஜின் கிரிட்டோட சென்டரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் கிரிட்டோட சென்டர் கொண்டு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் அரே. இந்த அரேன்றது என்னென்னா, நமக்கு டூப்ளிகேட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை மல்டிபிள் இதில் நம்மளால் டூப்ளிகேட் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆக்சிஸில் வந்திருக்கு. நான் ஒன்றும் இல்லை, என்ன ஆக்சிஸில் எனக்கு அரே ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கு, எனக்கு ஒய் ஆக்சிஸில் வேணும். ஸோ எக்ஸை வந்து 0 கொடுத்துட்டு ஒயில் 1 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுத்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கிளிக் பண்ணி பொறுமையாக மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஓடுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இல்லை நான் டேரெக்டாக ஷிஃப்ட்டை பிடிக்காமல் மூவ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இல்லை எனக்கு ரொம்ப மைன்யூட்டாக மூவ் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகும். நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கவுண்ட் இருக்குல்ல, இது வந்து எத்தனை கவுண்ட் வேணும், இப்போ வந்து 2 இருக்குது. 2 இருக்கிறதால இங்கேருந்து 1 வந்திருக்கு. ஸோ 1 மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். 2 கொடுத்தோன்னா 2 வருதில்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இமேஜஸில் இருக்க அதே கவுண்ட் தான் வேணும்னாலும் கொடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து இங்கே மொத்தமாக 3 3 3 2 5 தான் இருக்குது. 5 லாஸ்ட்டில் 2 7 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த 5 மட்டும் வர வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 5. இந்த 5 வந்ததுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக ஸ்கேல் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும் போலையே. சரி, ஓகே, அவ்வளோ பெருசு தான் வருதுன்னா நம்ம பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ண சொல்கிறீங்க, ஸ்கேல் ஒய்.
நமக்கு இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஓடு உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், தெரியுதா? இப்போது இமேஜில் இருக்க அதே பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, பட் இப்படி பார்க்கும்போது அது பெருசாக தான் இருக்குது. Scale y-axis. ஓகே, ஸோ அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் கேப் பக்கத்தில் இருக்குது, அதனால் விடலாம். பட் அவ்வளோ கேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் y-axis. ஸோ நமக்கு இப்படி பார்க்கும்போது ப்ரொப்போர்ஷன் இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக ட்ராயிங்கிறதால நமக்கு வந்து இங்கே பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், ஏன்னா இந்த நம்ம பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதால. ஸோ நேரில் வரும்போது நமக்கு இப்படி பார்க்கும்போது ஓடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, எக்ஸாக்டாக அதில் இருக்க மாதிரி போகாமல் கொஞ்சம் நம்ம ஸ்கேலிங் கம்மி பண்ணி ஓடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஓடு வேணாம், ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேவாக இருக்குன்னு தோணுது. அதனால் டூப்ளிகேட் இந்த கவுண்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நான் 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 6 வச்சா எனக்கு எக்ஸாக்டாக சேமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நான் 6 வச்சுட்டு இதோடு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலான்னா, இங்கே இன்னும் 2 வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போது எத்தனை கொடுத்தா அந்த கவுண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு 10 கொடுத்தா கரெக்டாக இருக்குது. நம்ம 10 கொடுத்தா கரெக்டாக இருக்குது. பட் இந்த சென்டரில் இருக்க ஓடு வந்து சென்டரில் இருக்கிறதும் இதுவும் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை, சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு வழி இருக்குது. அரேவை மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நான் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அரே யூஸ் பண்ணேன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு அரே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடும், மாடிஃபையர் இருக்காது. ஸோ மாடிஃபையர் இல்லாமல் இப்போ ஒரே ஆப்ஜெக்டாக வந்துச்சு. இதை நான் வந்து டேப் கொடுத்து எடிட் மோட் போய் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ண போகிறேன், தனித்தனி ஓடாக செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணுறதுக்கு பி ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்குமே ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் வரும், செப்பரேட்னு இருக்கா? ஸோ அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி கொடுத்துட்டு இப்போது செப்பரேட்டில் 3 ஆப்ஷன் இருக்கும், செலெக்ஷன், பை மெட்டீரியல், பை லூஸ் பார்ட்ஸ். நீங்கள் செலெக்ஷன்னு கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் மட்டும் வரும். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ஓடை மட்டும் செலக்ட் பண்ணி இதை மட்டும் பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்தேன்னா இது மட்டும் தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் மோடில் இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட், இது மட்டும் தனி ஆப்ஜெக்ட். அதுவே நான் எகைன் எடிட் மோடு போயிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக், இல்லை ஷார்ட்கட்லேயே போகலாம், பி செப்பரேட் பை மெட்டீரியல் கொடுத்தேன். நம்ம இது வரைக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்ணல. இன்கேஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தோன்னா ஒரு 4-5 மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தால் அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் தனித்தனியாக வந்திருக்கும். இப்போ நம்ம கொடுக்க போகிறது பை லூஸ் பார்ட்ஸ். ஸோ பை லூஸ் பார்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் தனித்தனியாக இருக்குது, மெஷ்ல வந்து எதெல்லாம் கனெக்டடாக இல்லாமல் தனித்தனி பார்ட்டாக இருக்கோ அது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்துடும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஓடுமே தனித்தனியாக இருக்குது, எதுவுமே கனெக்டடாக இல்லை. ஸோ இப்போ பை லூஸ் பார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துருச்சா? ஸோ இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஒவ்வொரு ஓடையும் நம்மளால் தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு எங்கே ஓடு வேணாமோ நான் அதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதோடைய பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஓட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய பிளேஸ்மெண்ட்டை மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி மாற்றும் போது நம்ம வந்து ஒரு ஓடை மட்டும் டெலீட் பண்ணால் போதும், எல்லா ஓடையும் டெலீட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்கே 2 தான் இருக்குது, பட் நம்ம தான் கவுண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்ல, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்க ஒரு ஓட்டை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஓடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆரிஜின் வந்து இங்கே இருக்குது, நான் இதை ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ நான் எப்படி கொண்டு வரலான்னா, ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜியாமெட்ரி. ஆரிஜின் எனக்கு ஜியாமெட்ரி வேணும். ஸோ
ஆரிஜினை பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இன்கேஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஆரிஜின் வந்துருச்சு. பட் நான் ஸ்கேல் பண்ணணும். ஸோ லோக்கல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். நான் லோக்கல் ஸ்பேஸ் கொடுத்தாலுமே எனக்கு ஆக்சிஸ் மாறலை, இப்படி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நார்மலுக்கு பொறுத்து பார்ப்போம். நார்மல் கொடுத்தாலும் மாறல. என்ன கொடுத்தா வரும்? கர்சர், குளோபல், லோக்கல். நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் போய் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணதால், அரே போட்டு கொண்டு வந்ததால் எதுக்கும் வந்து கரெக்டாக ஓரியன்டேஷன் வரல. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ஓரியன்டேஷன் இந்த ஓடுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னா இங்கே ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஆரிஜின் கொடுத்துட்டு இந்த ஆரிஜின் இதை வந்து இப்படி ஆரிஜின் கொடுத்துட்டு நம்ம இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆரிஜின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொட்டேட் டூலில் வச்சுக்கோங்க. ரொட்டேட் டூல் வச்சுட்டு ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஆரிஜின் கொடுத்துட்டு இந்த ஆரிஜின் வேணும்னா இப்படி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டூல் ப்ரெஸ் பண்ணி ஆக்சுவலாக நமக்கு ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் கொடுத்துட்டு ஜி ஆக்சிஸில் மட்டும் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறமா ஆரிஜின் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் எடிட் மோடில் போய் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணுன்றதுக்காக நான் காமிச்சேன். நீங்கள் எடிட் மோடில் இந்த டேரெக்டாக இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி கூட மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி மாற்றியாச்சு. எல்லா ஓடும் ஈவனாக இருக்குது. நான் கடைசியாக எல்லாமே ரேண்டம் பண்ணுவேன். ஸோ ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்க மாதிரி நம்ம ரேண்டம் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ஆரிஜின் டு ஜியோமெட்ரி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆரிஜின் அங்கே வந்துடும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போது மூவ் பண்ண போகிறதில்ல, சும்மா மாற்றிப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜியோமெட்ரி எல்லாமே வந்துடுச்சு. ஸோ வேணும்னா இது ரெண்டுத்துக்கும் கொடுக்கல போல இருக்குது. ஸோ அப்படியே கிராப் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. இது எல்லாமே ரேண்டம் தான், ஜஸ்ட் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓடு வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஓடு வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் ஒய் ஸ்கேல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஆரிஜின் எங்கே? ஏன் ஆரிஜின் வரல? ஆரிஜின் டு ஜியோமெட்ரி. ஓகே, ஏதாவது வருதா பார்ப்போம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை ஐசோலேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஜி ஒன்னில் இந்த வெர்டெக்ஸ் எல்லாமே. ஸோ நான் என்னென்ன விதமாக யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று தான் இல்லை, நமக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஸோ ஐசோலேட் பண்ணுறதுக்கு பேக்ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ நான் இதை பாட்டு வேகமாக பண்ணிட்டேன், சாரி, நான் திரும்ப பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணலான்னா ஓடை செலக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணுங்கள். ஐசோலேட்டுக்கு பேக்ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க் இருக்கும்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐசோலேட் ஆகிடும். இப்போது எடிட் மோட் போங்க. டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடு வந்துட்டு ஷிஃப்ட் இசட் கொடுத்து ஒயர் ஃப்ரேம் வாங்க. ஒயர் ஃப்ரேம் வந்துட்டு வெர்டெக்ஸ் மோட் போயிடலாம். வெர்டெக்ஸ் மோடில் இங்கே பாட்டமில் இருக்க வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஷிஃப்ட் இசட் கொடுத்து சாலிட் மோடு வந்துடுறேன். எகைன் ஐசோலேட் பண்ணதை ரிலீஸ் பண்ணுறேன் பேக்ஸ்லாஷ் கொடுத்து. இப்போ நான் ஜி ப்ரெஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ ஓடு வந்து இதுக்கேற்ற மாதிரி இப்படி கிராஸாக வரணும் அப்படின்னு இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இது ரேண்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஓகே தான். இந்த ஒரு ஓடுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம மூவ் பண்ணியே இந்த ஃபீலை மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்கேற்ற மாதிரி இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஓடு வந்து ஒன்று கீழே ஒன்று தான் இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கான்செப்ட் ஆர்ட்டில் இருக்க மாதிரியே பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் ஓடு எப்போவுமே வந்து ஒன்று கீழே ஒன்று இருக்கும். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் ஆர்ட்டில் அப்படி இல்லைனாலும் நமக்கு கொஞ்சம் இப்படி வேணும்ல. ஸோ அதனால் நான் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணுறேன். கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக மேலே இது பண்ணிக்கலாம். நிறையா பெனட்ரேட் ஆகுது தான், பட் ஸ்டில் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த டாப்பில் இருக்க ஓடு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம். இந்த 3 ஓடு ஆக்சுவலாக எல்லா ஓடையும் செலக்ட் பண்ணி லைட்டாக இப்படி கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு டேப் ஷிஃப்ட் இசட் இங்கே இருக்க வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூ வந்துடலாம். ஃப்ரண்ட் வியூவிலேருந்து இது எல்லாத்தையுமே இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். லென்த் மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ சேம் இதே கான்செப்டில் இப்போ இங்கேயும் வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கவனிக்கல. ஃபஸ்ட்டே நம்ம இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அரேயில் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கவனிக்காததால் இப்போ நான் மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈவன் நீங்கள் இது எல்லாமே அரே பண்ணும்போதே கரெக்டாக இந்த ஒரு செட்டு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அரே பண்ணிங்கன்னா 3மே கரெக்டாக வந்துடும். சரியா? அது ஃபுல்லாக எல்லா ரோவுமே கரெக்டாக வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்படியே உள்ளே மூவ் பண்ணிக்கலாம்.
இந்த ஓடுக்கு மட்டும் இதை இப்படி சைடில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. கொண்டு வந்தாச்சு. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறக்கலாம். சேம் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நான் ஒயர் ஃப்ரேம் போகிறது அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்யூட்டோரியல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எப்படி ஒயர் ஃப்ரேம் போகிறேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு எடிட் மோடு போயிட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப், அதுக்கப்புறம் ஸ்கேல், லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். ஸ்கேல் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இந்த ஒரு லூப் ஃபுல்லாக ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஸ்கேல் பண்ணோன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 ஓடையும் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் ஒய், ஸ்கேல் ஒய், ஓகே, இதை வந்து பவுண்டிங் பாக்ஸில் வச்சிடலாம். பவுண்டிங் பாக்ஸ் ஸ்கேல் ஒய். இப்போ இதை மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த ரேண்டமைஸ் தான் முக்கியம். எல்லாமே வந்து ரேண்டமாக இருக்கணும், ஒரே மாதிரி ஈவனாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கான்செப்ட் ஆர்ட்டில் இருக்க வீடை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒவ்வொரு லூப்பாக யூஸ் பண்ணாமல் இங்கே ப்ரொபோஷ்னல் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரொபோஷ்னல் எடிட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நான் வந்து ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் தெரியுதா? ப்ரொபோஷ்னல் டூல் ஆனில் இருக்கும்போது ஜி ப்ரெஸ் பண்ண ஒரு சர்க்கிள் தெரியுதா? இந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஆப்ஜெக்ட் எனக்கு அஃபெக்ட் ஆகும். நான் இப்போ சும்மா மூவ் பண்ணுறேன் பாருங்கள், ஓடு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுதா? நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் கேன்சல் ஆகும், லெஃப்ட் கிளிக் பண்ணால் அப்ளை ஆகும். நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எகெயின் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். ஜி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட அளவை எனக்கு குறைக்கணும். அது எப்படி குறைக்கலாம்னா, எந்த கிளிக்கும் பண்ணாமல் ஸ்க்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிளோட அளவு குறையும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இதை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்க லூப்ஸ் எல்லாமே எனக்கு மாறும். ஒன்ஸ் ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் டூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? எப்போவுமே எதுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணுறோம், நம்ம ஒரு சில டூல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உடனே ப்ராக்டிக்கல் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த காரணத்துக்காக தான். ஸோ இப்படி ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் என்னென்ன டூல்ஸை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியுங்கிறதும் நமக்கு தெரியும். இல்லைனா டூல்ஸ் நமக்கு யூஸ் பண்ண தெரியாமலே போயிடும். நான் வந்து அரேயில் கொடுத்தப்போ கொஞ்சம் கேப் இருக்குல்ல, எனக்கு அந்த கேப் வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே இதெல்லாம் அரேலே நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அரே கொடுக்கும்போது டிஸ்டன்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணுன்னா நான் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணலாம், ஆனால் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். இங்கே வந்து சர்க்கிள் செலக்ட் இருக்கும், இதை வச்சு இப்படி ட்ராக் பண்ணோன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? இதில் ஒரு டிஃபெக்ட் என்னென்னா, இது பாட்டம்லேயும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது செலக்ட் ஆனதுக்கு நான் 3D கர்சர் இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு 3D கர்சர் இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பிவோட் ஆப்ஷனில் 3D கர்சரை வச்சுட்டு இது என்ன ஆக்சிஸ்னு பார்ப்போம். ஸ்கேல் ஒய் கொடுத்து இப்போ ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ என்னால் ஸ்கேல் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஒரேடியாக ஸ்கேல் பண்ணிட்டேன். சேம் இது எல்லாத்துக்கும் இப்போது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இந்த ஓடு தானே மேலே வரும், இதுதான் மேலே வரணும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து நமக்கு தப்பாக இருக்கிறதால இந்த ஒரு ஓடை மட்டும் கீழே வச்சுப்போம்.
ஸ்கேல் ஒய். ஓகே, இப்போ ஓடு வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஆனால் ஈவனாக அடுக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து எனக்கு ரேண்டமாக வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரேண்டமாக வெர்டிசஸ் பிடிச்சி மூவ் பண்ண போகிறேன். அங்கே இங்கே அப்படின்னு மூவ் பண்ண போகிறேன். பட் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலாக 2 வழி இருக்குது. நான் 2 வழியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் இருக்க ஓடு போட்டுடலாமா? இங்கே சென்டரில் இருக்குல்ல, இதை போட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்க ஒரு ஓடையே டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இல்லைன்னா இதை டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடலாமே. என்ன இப்போ இங்கேயே ஒரு க்யூப் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து மேலே மூவ் பண்ணிப்போம். ஸ்கேல் ஜி. இது ஆக்சுவலாக சேம் சிலிண்டர் போட்டே ஈஸியாக நம்மளால் இதை உருவாக்க முடியும். பட் ஒரு மாடலை லூப்ஸ் கொடுத்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வரதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஷிஃப்ட் ஏ கொடுத்து 3D கர்சரை இங்கே கொண்டு வந்துருக்காங்க. ஷிஃப்ட் ஏ, உங்களுக்கு இன்னொரு மெத்தட் காமிக்கிட்டா, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இது போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு இதை எக்ஸ் ஆக்ஸில் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட்க்கு ஆர், அப்புறம் எக்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்பர் பேரில் 90 ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து இதை க்ரியேட் பண்ணப்பே மறுபடியும் அண்டு பண்ணிட்டு பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ, சர்க்கிள், இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே 32 இருக்குல்ல, நான் ஜஸ்ட் ஒரு இப்போது இதுக்கு எத்தனை லூப் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4, எனக்கு ஒரு 4 இருந்தால் போதும். ஒரு ஆஃப் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். 1 2 3 4 இருந்தால் போதும். ஸோ அப்போனா 4 4 8, 2 சைடுக்கு பார்க்கும்போது 8 கொடுத்துட்டு, இப்போது இந்த சர்க்கிளை ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை ஸ்கேல் பண்ணிப்போம். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா? எனக்கு வந்து இந்த ஆஃப் மட்டும்தான் வேணும், மீது எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 ப்ரெஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கிறத ஆக்சுவலாக இந்த பாட்டமில் இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். டெலீட் வெர்டிசஸ், டெலீட் ஆகிடுச்சா? இப்போ இதை வந்து ஸ்கேல் எக்ஸ் கொடுத்துடலாம். ஸ்கேல் எக்ஸ், ஓகே. இதில் வந்து பவுண்டிங் பாக்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேல் எக்ஸ். ஸோ அந்த ஷேப் ஓரளவுக்கு வருதா? வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பி கொடுத்து பிவல் பண்ணலாம். ஸோ பிவல் ஆகலை, கண்ட்ரோல் பி, பிவல் ஆகலை. சரி, ஓகே. நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, நம்மளால் இந்த வெர்டிசஸை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணல, இது எல்லாத்தையுமே 1 ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அண்ட் ஸ்கேல் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம மிரர் ஆனில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சைடு செலக்ட் பண்ணி அந்த ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளிக் பண்ணனா இந்த ஒரு லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதை கண்ட்ரோல் பி கொடுத்தா எனக்கு இப்படி பிவல் ஆகும். ஸோ ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மூவ் பண்ணிப்போம். பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு திக்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் பண்ணிவிட்டு இப்போ இவரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து, இதெல்லாம் என்னென்ன விதத்தில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையா விதமாக பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சிலிண்டர் போட்டு பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இந்தந்த விதத்துலலாம் ஒரு ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு நான் காமிக்கணும்ல, அதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த சைடில் இருக்க மெஷ்க்கும் இந்த சைடில் இருக்க மெஷ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா மெஷ்ன்றது ஒரு ஆர்க்கில் எப்போவுமே ஃப்ளோவாக போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் ப்ராப்பராக இருக்கும்.
அதே மாதிரி மெஷ் ஃப்ளோ அண்ட் மெஷ்ஷோட டிஸ்டன்ஸ் ஈவனாக இருந்ததுன்னா மாடல் பார்க்க நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது, அதுக்காக நான் டெப்த் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து ஒரு சிங்கிள் பிளைனாக தான் இருக்கும் நம்ம பண்ணது. ஸோ இதை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு எகைன் எடிட் மோடு போயிட்டு ஃபேஸ் மோடு 3 ப்ரெஸ் பண்ணி இங்கே ஃபேஸ் மோடு வந்துட்டால் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் ஒய் கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஓட்டை விட மேலே இருக்கும் அது. ஸோ அதுக்கேற்ற சைஸ்க்கு இதை ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் ஈவனாக பண்ணோம் அப்படின்னா ஓட்டுக்கு மேலே வரும்போது நமக்கு இப்படி ஆகுதா. இப்போது இதுக்கு சாலிடிஃபை மாடிஃபையர் கொடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே இருக்க ஓடை விட இது வந்து நல்லாவே திக்காக இருக்குது. நம்ம மேபி நம்மளுடைய ஓடுக்கு வந்து திக்னஸை கம்மி பண்ணியிருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அன்டூ பண்ணி பேக் போயிட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் மேனுவலாகவே பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பார்த்தோன்னா இந்த ஓடுக்கு ஏற்ற மாதிரி இதை ஷேப் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேப்பை கொஞ்சம் அதோட மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே போய் வச்சுப்போம். ஃபுல்லாக அப்படி மூவ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஆஃபை டெலிட் பண்ணிடலாம். 3 ஃபேஸ் டெலிட். ஸோ ஒரு ஆஃபை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் மிரர். ஸோ ஒரு பக்கம் இருக்கிறது அப்படி இன்னொரு பக்கம் மிரர் ஆகிடும்.
இப்போது இந்த கேப்புக்கு வந்து இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வுட் இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஆர்க்கில் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னா 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு Shift+C எடிட் மோட் வந்துடுங்க. டேப் ப்ரெஸ் பண்ணி Ctrl+R கொடுத்து ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். லூப் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு Ctrl+B bevel செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சாரி தெரியாமல் ரைட் கிளிக் அனுப்பிட்டேன். Grab Z Ctrl+B எனக்கு இவ்வளோ லூப்ஸ் போதும், இதுக்கு மேலே வேணாம். ஓகேவா? ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதனுடைய சைஸை நம்மளுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது ஏன் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறது வரமாட்டேங்குது? சரி ஓகே, ரெண்டுத்தையும் மேனுவலாக தான் பண்ணணும் போல், பண்ணிப்போம். இன்னொன்று பண்ணலாம். இப்போ அது ஆக்சுவலாக ட்ரையாங்கிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹோல் லூப்பையே செலக்ட் பண்ணி Ctrl+B கொடுத்து மூவ் பண்ணணும். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு லூப்ஸ் வந்து ட்ரையாங்கிளாக இல்லாமல் குவாடாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு லூப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சென்டரில் இன்னொரு லூப் போட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ எங்கேயாவது பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளால் அந்த இடத்துல ஈஸியாக ஒரு லூப் போட்டு மேட்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு லூப் வேணும்னா போட்டுக்கலாம், சேம் இங்கே ஒரு லூப் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் இப்படி மேலே மூவ் பண்ணோன்னா மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப்பையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அப்படி உள்ளே போகணுன்ற அவசியம் நம்ம கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுவுமே ஈவனாக இருக்காது, அழகாக இருக்காது, கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இதே Shift+D கொடுத்து ஒய் ஆக்சிஸில் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தூக்கிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வச்சுட்டு ஓடுக்கு உள்ளேருந்து வர மாதிரி வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ ரொம்ப உள்ளே வைக்க வேணாம், கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஓடுக்கு ஏற்ற கவுண்ட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி எடிட் மோட் போய்ட்டு இங்கே இருக்க வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணோன்னா அந்த ஓடளவுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஓடளவுக்கு கொண்டு வந்துட்டு பேக் சைட்லேயும் இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து அரே போட்டோமா, இந்த மாதிரி அரே போடலாம். அது இல்லாமல் இன்னொரு விதமாகவும் நம்ம இதை பண்ண முடியும். என்னென்னா Shift+D கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து Shift+R கொடுத்தா அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். இப்படி பண்ணிக்கலாம். பட் இதில் ஈவனாக இருக்குல்ல, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு டூப்ளிகேட் இதிலேருந்து ஆக்சுவலாக ஒரு டூப்ளிகேட் இருக்கா பார்ப்போம். இல்லை, Shift+D கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஓடு வந்து ஆக்சுவலாக இங்கே ஸ்கேல் டவுன் ஆகிருக்கணும். இங்கே மேலே வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படியே Shift+D
ஒய். இதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஷிஃப்ட் ஆர் ஷிஃப்ட் ஆர் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? ஷிஃப்ட் ஆர் ஷிஃப்ட் ஆர் ஷிஃப்ட் ஆர். ஸோ எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும்னு யோசிக்காதீங்க. ரேண்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேலே இருக்க ஓடு பண்ணியாச்சு. இங்கே இருக்க ஓடுக்கு ஏற்ற மாதிரியே அதையும் ஸ்கேல் பண்ணி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஓடு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அதனால் எடிட் மோடு போயிட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஓடு பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஓடு வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ரேண்டமாக இல்லாமல் அப்படியே பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 3 ஓடை போட்டுட்டு ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இங்கே உள்ளே போகுது இல்லையா, அந்த டீட்டெயிலாம் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா ரேண்டமாக வந்துடும். டூப்ளிகேட் மீன்ஸ் அரே பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட முடியும். பட் ஆக்சுவலாக ஓடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இந்த 3 ஓடு பண்ணிவிட்டு இங்கே ஒவ்வொரு ஓட்டுக்கும் உள்ளே போகுது இல்லையா, அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3த்தையும் ஒரே ஆப்ஜெக்டாக கம்பைன் பண்ணி அரே போட்டிங்கன்னா லைனாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அரேவை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே அதேமாரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று க்ரியேட் பண்ணேன். நான் இதுக்கும் சைஸ் வேறு ப்ளஸ் உள்ளேருந்து வர மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அரே யூஸ் பண்ணலாம், இல்லை ஷிஃப்ட் ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓடு வந்துடும். ஸோ ஈஸியாக வந்துடும். இதை தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய இந்த ரேண்டம் அதை கொடுக்கணுன்னா அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நம்ம மேனுவலாக இது பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுக்கலாம், இல்லை வெர்டெக்ஸ் மோடு போகலாம். இப்படி நம்ம ஒரேடியாக எல்லாத்துக்கும் வெர்டெக்ஸ் மோடு போயிட்டு கூட இங்கே இருக்கிறத சும்மா இங்கே ப்ரொபோஷனல் டூலை இது பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இப்படி கிராப் யூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டமாக மாறும். சும்மா எங்கெங்கே மூவ் பண்ணுமோ அங்கெல்லாம் ரேண்டமாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்படியும் பண்ண முடியும் நம்மளால். இன்னொன்று ஸ்கல்ப்டும் பண்ணலாம். பட் இதுவே போதும், ஏன்னா நம்ம ரொம்ப பண்ண போகிறதில்ல, லைட்டாக தான் ரேண்டமாக பண்ண போகிறோம். இந்த இடம்லாம் ரொம்ப யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன நவுத்திடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேண்டமாக இருக்குது. எல்லாமே ஈவனாக இல்லாமல் ரேண்டமாக இருக்கும் சைஸஸ் எல்லாமே. ஓகேவா? இதை விட இன்னும் ரேண்டமாக பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் வந்து இந்த ஓடுக்கும் நான் பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ணலான் இருக்கேன்னா அப்படியே லைனாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று பெருசாகவும் ஒன்று நல்லா மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரியும் இங்கே மட்டும் கொடுத்துட்டு கூட பண்ணலாம். இன்னொன்று நல்லா இந்த இடத்துல எங்கேயாவது உள்ளே இப்படி போகிற மாதிரியும், அதே மாதிரி சைட்லலாம் இப்படி வெளியே வர மாதிரி, ஒன்று உள்ளே போயிருக்க மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரேண்டமாக பண்ணுறதுக்கான ஓகேவா? ஸோ ரேண்டமும் பண்ணியாச்சு.
ஒன்ஸ் இந்த ரேண்டம்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு பண்ணியிருக்கிறத அப்படியே நம்ம மிரர் பண்ணால் போதும், நமக்கு ஓடு வந்துடும். ஸோ என்ன பண்ணலான்னா, ஒர்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்பப்போ ஃபைலை வந்து சேவ் ஆஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது கரப்ட் ஆச்சு, ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் எடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சேவ் ஆஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சேவ் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி சேவ் ஆஸும் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும், மல்டிபிள் வெர்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஓடு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்துருங்க. ஜே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது எதுக்குன்னா, நமக்கு ஆரிஜின் இங்கே கிரிட்டோட சென்டருக்கு வர்றதுக்காக. ஸோ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் மிரர். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வரணும். மிரர் கொடுத்தோன்னா ரைட் சைடில் என்ன இருக்கோ அது அப்படியே லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். ஓகே, நான் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் செலக்ட் பண்ணாமல். அது எதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் மிஸ் ஆகிருக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துடலாம். இப்போது சும்மா மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எகைன் கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம். எதுக்குன்னா ஆரிஜினை கிரிட்டோட சென்டருக்கு கொண்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி வந்தால் தான் மிரர் ப்ராப்பராக இருக்கும். ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் மிரர். ஸோ மிரர் பண்ணும்போது எல்லாமே வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு ஓடு இருக்காது, ஏன்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா, அதனால் இங்கே மட்டும் இருக்காது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எடிட் மோட் இல்லைன்னா எடிட் மோடு தான் போகணும். எடிட் மோடில் இப்போ மிரர் பண்ணதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மிரர் பண்ணதை ஏ செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டோன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாக வந்துடும். இப்போ எகெயின் எடிட் மோட் போய்ட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். பி செப்பரேட் பை லூஸ் பார்ட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுங்க. ஆப்ஜெக்ட் மோடில் இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போகிறேன், சைட் வியூ வச்சுட்டு இல்லை ஃப்ரண்ட் வியூ வச்சுட்டு ஷிஃப்ட் வேணுன்னா ஒயர் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த இடத்துக்கு இப்படி கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பவுண்டிங் பாக்ஸ் பதிலாக இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ், அதேமாதிரி ஆப்ஜெக்ட் செட் ஆர்ஜின் டு ஜியாமெட்ரி இதை கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்துடும். இது ஆப்வியஸாக நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இசட் வெர்டெக்ஸ் மோடு போயிட்டேன். 1 ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்க வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஜி ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணிக்கலாம். சேம் இங்கே இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஓடுக்கு பாட்டமில் இருக்குல்ல, இதை ஓடை செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிப்போம். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க ஓடு மட்டும் ரேண்டமாக நம்ம மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணி வச்சிட்டோன்னா கரெக்ட் ஆகிடும். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் இண்டிவிஜுவல் ஆர்ஜின். ஸோ இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஆர்ஜின் தான் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்ஜின் டு ஜியாமெட்ரி கொடுத்தா இங்கே வந்துடும். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் ஸ்கேல் ஒய் கொடுத்தா வந்துடும்.
again set origin to geometry, scale y. எதுவுமே ஈவனாக இருக்கணும்னு இல்லை, எல்லாமே ரேண்டமாக இருக்கலாம். இந்த மோடெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வர வேணாம், ரொட்டேட் பண்ணாலே போதும். ஸோ இதையும் இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ இதையும் இப்படி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடு முடிஞ்சது. ஸோ எங்கேயாவது இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு மனசு கேட்கல அப்படின்னா நீங்கள் இப்படி ரேண்டமாக மூவ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த சைடில் நம்ம ரேண்டமைஸ் பண்ணதால் இந்த சைடில் ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு ஓடு முடிந்தது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஓடை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நம்ம நிறையா விஷயம் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான ரூஃப், அதாவது ஓடு மேற்கூரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நான் நிறையா விஷயம் மேனுவலாக மாடல் பண்ணியிருப்பேன். அது எதுக்காக அப்படி பண்ணேன்னா, இப்படியும் நம்மளால் மாடல் பண்ண முடியும், டூல்ஸை யூஸ் பண்ண முடியும், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நம்ம இது இல்லைனா சிம்பிளாக வெறும் அரேஸை மட்டுமே யூஸ் பண்ணியும் இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். பட் மேனுவலாக யூஸ் பண்ணுறது, டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறீங்க, டவுட் வருதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க பிளெண்டர் கற்றுக்குறாங்க அப்படின்னா நம்ம சேனல் டுட்டோரியல் மட்டும் இல்லாமல் நிறையா பிஹைண்ட் த சீன்ஸும் வரப்போகுது. அது இல்லாமல் அனிமேஷன் மூவிஸை பற்றியும் நான் பேசலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஓகே பேசலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, நிறையா பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் AVFX.